பொங்க வைக்க வந்திருக்க. பாத்தேருங்கப்பா. அந்த பையன் அங்க தாயி அப்பல வந்துட்டு எங்க புருஷனுக்கானா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரிஞ்சு வரமாட்டேன்ட்டாரு. ராசா பார்த்த மாப்பிள்ளையாச்சு ரோட்டக்காரனா தான் இருப்பான். பேசாம போறாரு. ஏத்தா என் ராசா பார்த்த மாப்பிள்ளைக்கே அம்பிட்டு ரோசம்னா அவர் பத்த என் பிள்ளைக்கு எம்பிட்டு இருக்கும். உடனே பேசுறீங்க. சரி சரிவா ஐயா தந்தாச்சு. ஐயா தந்து என்ன பிரயோஜனம்? பசங்க வண்டியே இரு அப்பத்தட்டே கேட்டுருவோம். காணுங்க அப்போ. ஐயா என்ன இப்படி கலச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புத்தா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? கோயில வச்சு நாம எல்லாரும் வந்தாச்சு, ஆனா யாரோ ஒரு ஆள் குறையிற மாதிரி இல்ல. எனக்கு ஒண்ணு குறையா தெரியலையா? நல்ல பாரு புத்தா, யாரோ ஒரு ஆள் குறைய மாதிரி இருக்கு புத்தா. என்ன இங்க அப்பன் தான் வரல, அதுவா முக்கியம். நல்ல பாரு புத்தா, யாரோ ஒரு ஆள் குறைய மாதிரி இருக்குன்னா. ஆமா ஏக்கா வசந்தி எங்க எரிஞ்ச பிள்ளைங்களோட போற வாரம் அதான் என் ராசாவுக்கு குறையா தெரிஞ்சிருக்கு. ஐயா எதுக்கு தப்பு பண்ணுன்னு எனக்கு தெரியுதா? உண்மையெல்லாம் சொல்ல வந்து 16 நாள் திரைமறைவில் இருந்த வெண்ணிலா நீ பார்க்க துடிச்ச கனவு கண்ணி வசந்தி எங்கய்யா? அதோ சமஞ்சவளே மச்சம் நெருஞ்சவளே மச்சானுக்கு அமைஞ்சவளே தாவணிக்கு வயசு என்னடி ஓ மச்சானுக்கு தக்கலொரு பதில சொல்லடி. கார்த்திகையில் சமஞ்சவளே மச்சானுக்கு அமைஞ்சவளே தாவணிக்கு வயசு என்னடி ஓ மச்சானுக்கு தக்கலொரு பதில சொல்லடி.
கொடுத்ததென்ன வச்ச பச்சை கீழே கூட்டுக்கொரு காப்பா என்ன வச்ச பச்சை கீழே கூட்டுக்கொரு காப்பா என்ன கார்த்திகையில் சமஞ்சவளே மச்சம் நெருஞ்சவளே மச்சானுக்கு அமைஞ்சவளே தாவணிக்கு வயசு என்னடி ஓ மச்சானுக்கு தக்கதொரு பதில சொல்லடி நீ என்ன மாடு முடிச்சுட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சுட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே. நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது, பெட்ரோல் லைட்னா மேண்டல் இருக்குமே, நமக்கு நான் உடஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கு ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூக்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே, நீ மனுஷன் தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். படுத்துமா படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமையை பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். இல்ல, நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேளுங்க. பையன் புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். ஏய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல 3 பேரை போனா எந்த கரையை உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உரைச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி, விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றான். சரி, மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கும். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? ஓ, சொல்றா. அண்ணா, நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா. சரி, விட்டுருங்க. அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலை பண்ணடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்க மாடு தானே வேணும், ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கணும்னா? மிஸ்டர், நீ வந்து பாக்கல?
3 கோட்டைக்கு 6 கோட்டையை விளையாட்டா ஆத்தா வெள்ளத்தாய் பூமி மேல கால் வச்சாலே போதுமே. மாடுசாமி என்ன வீட்டுல விலை காப்பு கூட்டு விட்டாங்க. வாரேன். சரிதா. ஏன் மோக்கமக்கா என்ன நாட்டு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்க? ஏன் அங்கதான் நல்ல விளையாடுமாக்கும். ஏட்டி எக்காத பத்தியா ரெட்டனது கிடைச்சிருக்காத்தா. யாராச்சும் கொழுந்து வச்சா வந்தா கால்ல வச்சு துட்டப்படுங்க பாக்க. நீ வேற உன் கொழுந்த வருது கால்ல வச்சு துட்டப்படுங்கிற. என்ன மைனி மேனி ரூபாய் கையில வச்சுட்டு போனோம்னா மணி ஆத்துக்கு போய்கிட்டு இருக்க ரூபா வேணா எப்படி? அதெல்லாம் இப்ப இல்ல. அது சரி, வெறுந்து வர வர்றவங்கள நம்பி நாங்க வாக்கப்பட்டு வந்தா வழங்குமா? ஐயா அந்த வசந்தி பிள்ளையோ இந்த எடுபட்டோட சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணுதுங்க. இந்த 2 ரூபாய அவட கொடுத்துருப்போம். சாயங்காலம் வாங்கிக்கா. இந்தாங்க மணி போதுமா? குடம் வேணும்னு சொல்லு. தண்ணி இருக்கு நேரமாச்சு. எனக்கு குடம் வேணும். குடும்பத்தை நல்லா பண்ண தெரியுதுல்ல. அப்ப நேரம் தான் செய்யும். வா எனக்கு எனக்கு கொடுத்து கொடுக்கணும். வா 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 குடம் வா. கொடுத்து கொடுக்கணும். எப்படி எப்படின்னு வந்து பாரு. என்னையா அந்த 2 ரூபாய்க்கு இந்த குடத்தை அடகு வச்சுக்கோ. யாரு 2 ரூபாய் திரும்பி கொடுக்காங்களோ அவங்க குடத்தை கொடுத்துரு. அது என் கூட தாங்க. 2 ரூபாய் கொடுத்தா கொடுத்து தரேன். அக்கா இன்னும் கொஞ்சம் வாக்கா. அந்த 2 ரூபாய் குறைவு தாங்க. என் குடத்தை கொடுங்க. இந்தாங்க 2 ரூபாய். பொம்பளை கிட்ட குடத்தை புடுங்கிறது ஆம்பளை தனம் கிடையாது. நாளைக்கு நாங்க நட்ட போற கம்ப புடுங்கி ஆம்பளை தனத்தை காட்டு பாரு. நாளைக்கு பாப்போம்.